ஹாய், பிரைஸ் தி லார்ட். நம்முடைய மனம் திரும்புதலின் பயணத்தில் இது நம்முடைய 22வது நாள். முந்தைய தினத்தில் நாம் பார்த்தோம், பழைய மனிதனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும். குற்ற உணர்ச்சியில் மாத்திரமே தங்கி விடாமல் மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்தப்படணும் அப்படின்ற காரியங்களை நம்ம முந்தைய தினம் பார்த்தோம். அப்போ நாம் இந்த பழைய மனிதனிலிருந்து புதிய மனிதனிடத்துல நாம் அப்படி அந்த பிரயாணத்தில் நாம் வரும்போது, புதிய மனிதனாய் மாறும்போது நம்ம எதெல்லாம் விடணும், நம்ம எதை நோக்கி பிரயாணம் பண்ணணும், எதுக்காக பிரயாணம் பண்ணணும் இப்படின்னு யூஸ்வலாக நம்ம லாஜிக்காக யோசிச்சா வரக்கூடிய ஒரு சில கேள்விகளுக்கு தான் நாம் இன்னைக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். ஆவியானவர் தாமே இந்த நாளிலும் நம்மோடு இருந்து நம்மோடு இடைப்படுவாராக. தொடர்ந்து அவருடைய சித்தத்திற்கு நேராய் நம்மை வணைந்து கொள்வாராக. இந்த கொலோசியர் 3வது அதிகாரத்தில் நம்ம தியானிக்கும் போது ஆரம்பத்தில் நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அப்போ நம்ம புதிய மனிதனை தரித்து கொள்ளணும் அப்படின்னா நம்ம எதை நோக்கி நம்ம பிரயாணப்படுறோம் அப்படின்னா கிறிஸ்துவை நோக்கி நம்ம பிரயாணப்படுகிறோம். அடுத்து 5வது வசனத்துல இப்படியா இருக்கு, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை, இப்போ இதெல்லாம் உண்டு பண்ணுகிற அவயங்களை அழித்து போடுங்கள். அப்படின்னா என்னன்னா, இந்த இப்போ நம்ம பொருளாசை நிமித்தமா ஏதோ ஒரு லஞ்சமோ அல்லது ஏதோ ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா கையை வெட்டி போட்டுருணுமா? அப்படி இல்லை. அந்த எண்ணங்கள், அதுக்குண்டான அந்த சிச்சுவேஷன்ஸ், இதையெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக அழிச்சு போட்டுருணும். அதாவது நீக்கி போடுங்கள், தப்பித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லலை. வசனம் சொல்லுது அழித்து போடுங்கள். அதுக்கான என்னென்ன சான்சஸ் நமக்கு இருக்கோ அது எல்லாத்தையும் நாமளே பர்ன் பண்ணிடணும். பேர்னிங் த பிரிட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காரியத்தை நாம் திருப்பி செய்யாதபடிக்கு இடையில இருக்கிற அதாவது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற அந்த காரியங்களை நாமளே அழித்து போடணும். தொடர்ந்து வாசிக்கும் போது 8வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கல் ஆகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அழித்து போட வேண்டிய காரியங்கள், அடுத்து நம்ம விட்டு விலக வேண்டிய காரியங்கள். இது ரெண்டுத்தையும் நம்ம செய்யலை அப்படின்னும் போது இன்னும் நம்ம பழைய மனுஷனாவே வாழ்ந்து கொண்டிருப்போம். புதிய மனுஷனா நம்மளால மாற முடியாது. அழித்து போட வேண்டிய காரியங்களை நம்ம திருப்பி செய்யாதபடி நம்ம அதை கம்ப்ளீட்டாக அழிச்சு போட்டுடணும். திருப்பி அதை செய்யறதுக்கான எந்த விதமான சான்சஸும் நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடாது. அதுக்கான ஸ்டெப்ஸை ஆவியானவருடைய உதவியை கொண்டு நாம் தான் எடுக்கணும். அடுத்து 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். இது நமக்கு பழக்கமாக இருக்கலாம். கோவப்படுறது ஒரு சில பேருக்கு ஹேபிட்டாகவே இருக்கும் நமக்கு. ஆனால் அதை நம்ம விட்டு விடணும். இங்கே இருக்கிறது எல்லாமே கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்போது இந்த குணங்களை நாம் விட்டு விடணும். சூழ்நிலைகளை அழிக்கணும், குணநலன்களை விடணும். தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம், புதிய மனுஷனா நம்ம வாழும்போது பழைய மனுஷனை பழைய செய்திகளை நம்ம கலைந்து போட்டு புதிய மனுஷனா நாம வாழும்போது அதே அதிகாரத்துல 17வது வசனம் சொல்லுது, நீங்கள் எதை செய்தாலும் வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது, அது நம்ம பேச்சலையா இருக்கட்டும் அல்லது ஆக்ஷன்லையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அது ஆண்டவருடைய நாமத்தினாலே செய்து அதிலே நம்ம ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழும்போது நம்ம பழைய மனிதனிலிருந்து புதிய மனிதனுக்கான வாழ்க்கையில நம்ம அடியெடுத்து வைக்க ஆரம்பிப்போம். ஆவியானவர் தாமே தொடர்ந்து நம்மோடு இடைப்படுவாராக, நம்மை பலப்படுத்துவாராக. என்னையும் உங்களுடைய ஜெபங்களில் நினைத்து கொள்ளுங்க. நாளைக்கு சந்திப்போம். மே காட் பிளஸ் யூ.